நண்பர்களுக்கு வணக்கம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய கட்சி சார்ந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய 2 மிக முக்கியமான நபர்கள் இன்று அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல பிரதமராக பதவியேற்கப் போகிறவர் ஒரு பெண்ணாக இருக்கப் போகிறார். 24 வருடங்களுக்கு பிறகு இந்த மண்ணிலே ஒரு பெண் பிரதமருக்கான ஆட்சி அதிகாரம் கிடைத்திருக்கிறது. இலங்கையிலே பல மாற்றங்கள் நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஊழல் அரசியல்வாதிகள், ஊழல் நிர்வாகிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அதுபோலவே சொத்துக்கள் அதிகமாக மக்களிடம் கொள்ளையடிக்கப்பட்டவையாக இருந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்டது. ஆடம்பரங்களுக்கு இடம் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டது. இவை அனைத்தும் அடுத்தடுத்து நடைமுறைப்படுத்தப்படும் கைங்கரியமும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னர் அமைச்சர்களாக இருந்த அமைச்சுக்களில் பாவிக்கப்பட்ட வாகனங்களை கையளிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்தார். காலி முகத்திடலில் அந்த வாகனங்களை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று மாலை வேளையில் பல அமைச்சுக்களில் பாவிக்கப்பட்ட வாகனங்கள், பல அமைச்சர்கள் பாவித்த சொகுசு வாகனங்கள் எல்லாமே அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டன. அவற்றில் பல வாகனங்கள் எந்த அமைச்சுக்கு சொந்தமானது, எந்த அமைச்சர் பாவித்தது என்கின்ற தகவல்கள் இல்லாத வாகனங்களாக கூட இருந்ததாகவும், அது சில வேளை நாட்டுக்கு முறையற்ற ரீதியாக அனுமதியின்றி கொண்டு வரப்பட்டவையாக இருக்கலாம் என்ற சந்தேக பார்வையும் இருக்கிறது. அதிரடி ஆட்டம் தொடர்கிறதா என்ற கேள்வி பலர் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதே நேரத்தில் விமான நிலையத்திலே பலர் திருப்பி அனுப்பப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய தகவல்களும், விமான நிலையத்தினூடாக வெளியேறுவதற்கு 30 பேருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படக்கூடிய தகவல்களும் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. எது உண்மை எது பொய் என்பதை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள காத்திருங்கள். எனவே ஒரு ஜனாதிபதி ஆணாக இருக்கையில் அதற்கு இணையாக பிரதமராக பெண்ணுக்கு சமத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இலங்கையினுடைய 16வது பிரதமராகவும் அதே போல இலங்கையினுடைய 3வது பெண் பிரதமராகவும் ஹரணி அமரசூரிய அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த சமூக மானுடவியல் கற்கையிலே PhD பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய இலங்கை கல்வியல் கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் இருக்கக்கூடிய ஹரணி அமரசூரிய அவர்கள் இப்போது இந்த வித்தியாசமான அரச சபையிலே அவர் ஒரு பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். இதற்கு இடையிலே ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் கீழே சில அமைச்சு பொறுப்புகள் வந்திருக்கிறது. முதலாவதாக பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அமைச்சு, அதே போல நிதி பொருளாதார அபிவிருத்தி மற்றும் கொள்கை வகுப்பு, அதே போல திட்டமிடல், சுற்றுலா போன்றவற்றிற்கான அமைச்சு, அதே நேரத்தில் சக்தி வளம் சார்ந்த அமைச்சு, இதைவிட மிக முக்கியமாக விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், மீன்பிடி மற்றும் நீரியல் வளம் போன்ற முக்கியமான அமைச்சு பொறுப்புகள் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் கீழ் காணப்படுவதோடு பிரதமராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஹரணி அமரசூரிய அவர்களின் கீழ் உள்ள அமைச்சுக்களை பார்க்கின்ற போது நீதி, அரச நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள், தொழிலாளர் தொடர்பான அமைச்சுக்கள், அதே போல கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அமைச்சு, பெண்கள் மற்றும் சிறுவர் இளைஞர் விவகாரம் தொடர்பான அமைச்சு, அதைவிட மிக முக்கியமாக வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அபிவிருத்தி, தொழிற்சாலைகள், முதலீட்டு ஊக்குவிப்பு தொடர்பான அமைச்சு, சுகாதாரம் தொடர்பான அமைச்சு பொறுப்புகள் அவரின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதைவிட அடுத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த விஜித கீரத் அவர்களின் கீழே பௌத்த சாசனம், மதம் மற்றும் கலாச்சார விவகாரம், தேசிய ஒருமைப்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகம் என்பன அவரின் கீழ் வந்திருக்கிறது. அதைவிட போக்குவரத்து, பெருந்தெருக்கள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து, அதேபோல பொதுமக்கள் பாதுகாப்பு, வெளிவிவகாரம், சுற்றாடல், வனஜீவிகள், வனவளம், நீர்வளம், பெருந்தோட்டம் மற்றும் மக்கள் அடிப்படை வசதி, அதைவிட 15வதாக கிராம மற்றும் நகர அபிவிருத்தி, வீடமைப்பு மற்றும் நிர்மாணம் தொடர்பான அமைச்சுக்களும் அவரின் கீழே வந்திருக்கிறது. மொத்தமாக 15 அமைச்சு பொறுப்புகளாக பிரிக்கப்பட்டு அவற்றில் 4 மிக முக்கியமான பொறுப்புகள் ஜனாதிபதியின் கீழும், அடுத்து வரக்கூடிய 5 அமைச்சு பொறுப்புகள் பிரதமரின் கீழும், அடுத்து வரக்கூடிய 6 பிரிவுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கீரத் அவர்களின் தலைமையிலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே புதிய ஜனாதிபதி, புதிய பிரதமர், அடுத்து அமைச்சர் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான அமைச்சு பொறுப்புகள் 3 பேர் இணைந்ததாக இப்போது பெறப்பட்டிருக்கிறது. அதே போல புதிதாக
அமைச்சுக்களினுடைய செயலாளர்களுக்கான நியமனங்களும் இன்றைய தினத்திலே வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புதிய அமைச்சுக்களினுடைய செயலாளர்கள் பெரும்பாலும் புதிய முகங்களாகவே, இதற்கு முன்னர் கண்டிராத முகங்களாகவே இருக்கின்றன. ஆனால் அவர்களினுடைய தகமை என்பது பொருத்தமானதாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இதன் அடிப்படையில் பிரதமரினுடைய செயலாளராக ஜிபி ஜுபுதந்திரி, அதே போல அமைச்சரவையினுடைய செயலாளராக WMDJ பெர்னாண்டோ, அதே போல போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சினுடைய செயலாளராக KDS ருவான் சந்திர, பொருளாதார அபிவிருத்தி, தேசிய கொள்கைகள், திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சினுடைய செயலாளராக KMM ஸ்ரீவர்த்தன, வெளிவிவகார அமைச்சினுடைய செயலாளராக அருணை விஜயவர்த்தன, அதே போல கல்வி, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சினுடைய செயலாளராக JMD ஜெயசுந்தர, மகளிர், சிறுவர் மற்றும் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சினுடைய செயலாளராக K மகேஷன், வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அபிவிருத்தி, கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சினுடைய செயலாளராக MM நைமுதீன், கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி, வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சினுடைய செயலாளராக AMP MP அத்தப்பத்து, சுகாதார அமைச்சினுடைய செயலாளராக பாலித குணரத்ன மகிபால, பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழில் அமைச்சினுடைய செயலாளராக WPP ஜசரத்ன, PK பிரபாத், சுற்றாடல், வனஜீவராசிகள், வனவளங்கள், நீர்வளங்கள், பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சினுடைய செயலாளராக PK பிரபாத் சந்திரகீர்த்தி, விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சினுடைய செயலாளராக MPNM விக்ரமசிங்க, பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக HSS துய்யகொந்த, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக DWRP செனவரத்ன, புத்தசாசனம், சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள், தேசிய ஒருமைப்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை அமைச்சினுடைய செயலாளராக ரஞ்சித் ஆரியரத்ன, வலுசக்தி அமைச்சினுடைய செயலாளராக பேராசிரியர் KDM உதயங்க கேமபால ஆகியோர் இப்போது நியமனம் வழங்கப்பட்ட அமைச்சினுடைய புதிய செயலாளர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எனவே அனைத்தும் ஏற்கனவே சொன்னது போல புதிய முகங்கள், புதுமையான ஒரு ஆட்சி முறைமை, 3 அமைச்சு பொறுப்புகளின் கீழே 15 அமைச்சுக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக ஜனாதிபதியின் கீழ் 4 அமைச்சு பொறுப்புகள், பிரதமரின் கீழ் 5 அமைச்சு பொறுப்புகள். இப்படி இருக்கையில் இன்னும் ஒருவர் அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் நாளைய தினத்திலே நாட்டு மக்களுக்காக ஜனாதிபதியினுடைய விசேட உரை இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் சில மாற்றங்கள், அவர் பொது மேடைகளில் பிரச்சாரங்களில் ஈடுபட்ட போது சொன்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்தேறவும் ஆரம்பித்திருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் எடுத்த எடுப்பிலேயே கைது நடவடிக்கைகள் அல்லது அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு செல்வது என்பதும் இப்போதைய சூழ்நிலையில் முடியாத காரியம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே சிலர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அடுத்தடுத்து கைது நடவடிக்கை இடம்பெற வேண்டும், அடுத்தடுத்து மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது வழக்கம். சாதாரணமாக எங்களுடைய வீட்டில் சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துவது, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை கூட எங்களால் முடியாத காரியம் என்கின்ற நிலையில் இருக்கும் போது ஒரு நாட்டினுடைய முற்றுமுழுதான பல விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் என்ற அடிப்படையிலும் சில மாற்றங்கள் அடுத்தடுத்து வர காத்திருக்கின்றன. அடுத்த காணொளியிலும் இன்னும் பல தகவல்கள் பார்க்கலாம். இதுவரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக உடனுக்குடன் தகவல்கள் வந்து சேரும்.